ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன், ஹோமியோபதி கன்சல்டன்ட். ஹோமியோபதி மருத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்றது வேர்ல்ட்லே செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசன். ஹோமியோபதி மருத்துவம் 200 ஆண்டுகளாக 100ற்கும் மேற்பட்ட நாடுகளில் 500 மில்லியன் மக்கள் பயன்படுத்தும் ஒரு மருத்துவ முறை தான் வந்துட்டு ஹோமியோபதி மருத்துவம். ஹோமியோபதி மருத்துவத்தோட கொள்கைகள் என்ன? பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோமியோபதி வந்து சிமிலியா சிமிலிபஸ் கியூரெண்டர், ஒத்தது ஒத்ததை குணப்படுத்தும் அப்படின்றதா ஹோமியோபதியோட கொள்கை. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, முல்லை முள்ளால் எடை அப்படின்றதா ஹோமியோபதியோட கொள்கை. நெக்ஸ்ட், இந்த மகத்துவமான ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மாடர்ன் மெடிசன்ல எம்டி முடிச்ச ஒரு அல்லோபதி பிசிஷியன் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் தான் வந்துட்டு ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட், இந்த ஹோமியோபதி மருந்துகளை எப்படி டெஸ்ட் பண்றாங்க, எப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். மற்ற மருத்துவ முறைகள்லாம் அல்லோபதி மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு எலிகள் மற்றும் குரங்குகளுக்கு கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தி ஹியூமன் பீங், ஆரோக்கியமான மனிதர்களுக்கு கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கலாம், ஹோமியோபதி மெடிசன்ஸ் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது சர்ஜரியை அவாய்ட் பண்ணலாமா, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது பத்தியம் இருக்கணுமா, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால ஏதோ பக்க விளைவுகள் வருமா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த் டிப்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.